லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். பழனி தண்டாயுதபாணி சுவாமி மடம் சுமார் 110 கோடி பெருமானமுள்ள சொத்து சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்டு குற்றவாளிகளை தேடி சிபிசிஐடி விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயில் நிர்வாகம் என்பது வேறு, தண்டாயுதபாணி சுவாமி மடம் என்பது வேறு. திரு ஜே.சி. மாரிமுத்து அவர்கள் தற்போது கூடுதல் ஆணையராக பதவி உயர்வு பெற்று சென்றிருக்கிறார். இணை ஆணையர் இந்த தண்டபாணி சுவாமி மடத்தினுடைய தக்கார், ஃபிட் பர்சன். அவருக்கு மட்டுமே தனித்த உரிமை அதிகாரம் இருக்கிறது. அது சம்பந்தமாக பேசுவதற்கு, வழக்கு தொடர்வதற்கு, வழக்கு சார்ந்த விஷயங்களுக்கு பதில் சொல்வதற்கு. நமக்கு எல்லாமே தெரியும். இந்த தண்டபாணி சுவாமியுடைய மடத்தினுடைய சொத்து மார்ச் மாதம் 27/3/2026 அன்று பதிவுக்கு முற்படுகின்ற பொழுது மறுத்து அதை திரு பழனிசாமி என்கின்ற இணை பதிவாளர் மறுத்துறார் 27/3/2026. அதன் பின்னர் அவர் கொடுத்த அந்த ரெஃப்யூசல் ஸ்லிப்பை வச்சுட்டு ஏப்ரல் மாதம் இந்த இடத்தை கரையம் கொடுத்த போலி ட்ரஸ்டிகள் முருகதாஸ் என்பவர், போலியாக விற்பனை செய்த நபர்கள் சேதுபதி அண்டு வெள்ளத்தரை இருவருக்குமா கொடுத்துட்டு அந்த செக் ஸ்லிப்பை எடுத்துட்டு அவங்க வழக்கு தொடர்றாங்க. ஏப்ரல் மாதம் சென்னை மதுரை நீதிமன்ற கிளையில. அதுல நீதியரசர் இந்த பழனி திருக்கோயிலுடைய தக்காரை சேர்க்காம ஒருத்தர் விற்கிறாரு, ஒருத்தர் வாங்குறாரு, பதிவு செய்வதற்கு சார்பதிவாளர் தடையாக இருக்கிறார் சொன்ன உடனே ஏப்ரல் மாதம் 10/4/2026 ஒரு தீர்ப்பு கொடுக்கிறாங்க. இந்த ஆவணங்களை சீர்பார்த்து சரிபார்த்து நீங்க முறையாக இருந்தால் 1 வாரத்துக்குள்ள பதியணும்னு உத்தரவு. 10ஆம் தேதி கொடுத்த உத்தரவு 17ஆம் தேதி அது வரைக்கும் தான், அப்படித்தான் அவங்க குறிப்பிடுறாங்க. அதன் பின்னர் இந்த உத்தரவு வந்த பிறகு இது யாருக்கும் தெரியுமா தெரியாதாங்கிற விஷயத்தை கோயில் நிர்வாகம் விளக்கணும். 10/4/2026 தீர்ப்புக்கு வந்த பிறகு 10/5 அப்புறம் 10/6 கிட்டத்தட்ட 70 நாட்கள் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் கோயில் நிர்வாகம் அமைதியா இருக்கு. இதற்கு இடையில இந்த திருக்கோயில் சம்பந்தமான சொத்துக்களை நாங்க முறையற்ற முறையில பதிவு செய்ய போறாங்க அப்படின்னு சொல்லி சார்பதிவாளர் அலுவலகத்துக்கு 12/8/2025, 15/9/2025, 16/11/2025, 25/12/2025 அப்புறம் இந்த தீர்ப்புகள்லாம் வருதுன்னு சொல்லி நிறைய கடிதங்களை எழுதியிருக்கிறார். மதிப்பிற்குரிய திரு பழனிசாமி என்கின்ற சார்பதிவாளர் தான் இந்த பழனி ஆண்டவருடைய சொத்துக்களை காப்பாற்றுவதற்கு பெரும் காரணியாக இருந்தார். அவருக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். முருக பக்தர்கள் நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். ஏன்னா இந்த திருக்கோயிலுடைய இணை ஆணையராக இருந்து கொண்டு இந்த தண்டபாணி சுவாமி மடத்துடைய தக்காராக ஃபிட் பர்சனா இருக்கக்கூடிய மிஸ்டர் மாரிமுத்து 10/4/2026 தீர்ப்புக்கு வந்த பிறகு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் கிணற்றில் போட்ட கல் போல செயலற்று கிடந்தார். ஆனா இந்த பழனிசாமி என்கின்ற சார்பதிவாளர் 24/6/2026 அந்த ரிட் பெட்டிஷன் குறித்து 25/6/2026 ஒரு கடிதம் எழுதுறார். யாருக்கு எழுதுறார்? சார்பதிவாளர் இந்த ஃபிட் பர்சன் மிஸ்டர் மாரிமுத்துக்கு எழுதுறார். அதுல இந்த வழக்குடைய விவரங்கள் நீங்க ஆவணங்களை உங்களுக்கு PDF தர்றேன். இந்த 25/6/2026 எழுத கடிதத்தில் என்ன குறிப்பிடுறாருன்னா, மிஸ்டர் இணை ஆணையர், நீங்க நிறைய முறை கடிதம் எழுதியிருக்கிறீங்க. இது மாதிரி ஏப்ரல் மாதம் ஒரு வழக்கு வந்தது. அந்த வழக்குல தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. இந்த மாதிரி பதிய சொல்லி 10 நாட்களுக்குள்ள அந்த 1 வாரத்துக்குள்ள பதியணும்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஆனால் அந்த விஷயத்துல இந்த திருக்கோயில் நிர்வாகம் இணை ஆணையர் மிஸ்டர் மாரிமுத்து நீங்க எதுவுமே செய்யல. அதனால இந்த WP நம்பர் அப்படின்னு சொல்லி அந்த ஏப்ரல் மாதம் தொடுக்கப்பட்ட வழக்கினுடைய தீர்ப்பு நகலை சுட்டிக்காட்டி மிஸ்டர் பழனிசாமி சார்பதிவாளர் இணை ஆணையருக்கு எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா,
உயர் நீதிமன்ற மதுரை கிளையில் WP நம்பர் MD 10-23-9/2026 என்ற வழக்கில் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பு நகலுடைய ஆணையை உங்களுக்கு கொடுக்கிறேன். அதை நீங்க தயவு செய்து உங்க கவனத்துல நான் கொண்டு வர விரும்புறேன், கொணர விளைகிறேன். இந்த வழக்கில் நீங்க மேல்முறையீடு செய்யணும். அதுக்கு இந்த கோயிலுடைய இணை ஆணையர், செயல் அலுவலர், தண்டபாணி சுவாமி திருக்கோயில், இந்த தட்டார் தண்டபாணி மடத்துடைய நபராகிய உங்களுக்கு நான் நினைவூட்டுகிறேன் எழுதியிருக்கிறார். ஒரு பதிவாளருக்கு இருக்கக்கூடிய இந்த பழனி ஆண்டவன் சம்பந்தமான இந்த திருமடம், தண்டபாணி சுவாமி திருமடத்தின் சொத்தின் மீதான அக்கறை இந்த கோவிலுடைய இணையாணையராக இருந்து கொண்டு இந்த சொத்தினுடைய தட்டாரா இருக்கக்கூடிய மாரிமுத்துவுக்கு இல்லை என்ற குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன். அதன் பின்னர் இவர் அறிவுறுத்தினுடைய விளைவாக பத்திரிகையாளருக்கு கொடுத்த செய்தி குறிப்பில் சொல்லுகிறார், 30/6/2026 அன்று நாங்கள் மேல்முறையீட்டுக்கு மதுரை நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறோம் சொல்லுகிறார். இப்ப எனக்கு எங்க சந்தேகம் வருது, ஒரு பத்திரிகை சகோதரர் ஏதாவது செய்தி போட்டாருன்னா உடனே அவங்களுக்கு கண்டனம் கேஸ் கொடுக்கிறது. மிஸ்டர் TR ரமேஷ்னு ஒரு ஐயா ஒரு கோவில் சார்ந்த ட்ரஸ்ட் சொத்து விவரமா ஒரு ட்விட்டர் பதிவு போட்டார். அந்த ட்விட்டர் பதிவு போட்ட அடுத்த நாள் அன்னைக்கு இரவே அவர் மேல ஒரு புகார். அதுல குறிப்பா திரு லட்சுமி நாராயணன் என்ற அந்த PC அவருக்கு உதவியாளர் இருக்கக்கூடிய நேர்முக உதவியாளர் ஒரு போட்டோல பாத்தீங்கன்னா அந்த PC போட்டோ இருக்கு, லட்சுமி நாராயண போட்டோ. இன்னொரு பிரஸ் ரிலீஸ்ல அவர் போட்டோ மட்டும் கட் பண்ணிட்டு அந்த ரிட்டையர் ஆன மாரியப்ப, இந்த சின்னசாமி, இந்த தாசில்தார் விஓக்கள் போட்டோக்கெல்லாம் இருக்கு, DC வெங்கடேசன் போட்டோலாம் இருக்கு. என்னுடைய கேள்வி, இந்த சொத்து பதிய போறாங்கன்னு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 60-70 நாட்கள் இந்த விஷயம் குறித்து ஏன் திரு இணையாளராக இருந்து இப்ப ADC-யாக பதவியேற்றக்கூடிய மாரிமுத்து ஏன் சொல்லலைங்கிற கேள்விக்கு முதல்ல அவர் பதில் சொல்லி ஆகணும். இரண்டாவது, இந்த துறையினுடைய செயலாளர், அரசு செயலர், பத்திரப்பதிவு அண்ட் வருமான வரி, இந்து சமய அறநிலையத்துறை திரு குமரகுருபரன் IAS அவருடைய வழிகாட்டுதல் இருக்கும் என்கின்ற சந்தேகத்தை நான் முன்வைக்கிறேன். காரணம், 2ஆம் தேதி இவர் கடிதம் எழுதுறார், சொல்கிறார் இந்த ஆவணம் நீதிமன்றத்துல கோவில் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட ஆவணம், அந்த அபிடவிட்ல இவர் குறிப்பிடுறாரு இல்லையா, நான் 2ஆம் தேதி கடிதம் எழுதினேன் அப்படின்னு. அந்த 2/7 எழுதிய கடிதத்தை இந்த கோர்ட் அபிடவிட்ல அவர் வைக்காததுடைய மர்மம் என்ன? முதல் கேள்வி. இரண்டாவது, இந்த சட்டவிரோதமாக இந்த பத்திரப்பதிவு நடைபெற்றதுன்னு சொல்லி அந்த 27/3/2026 அன்று நடந்த அந்த பத்திரப்பதிவை ஒட்டஞ்சத்திரத்தை சார்ந்த JP அசோசியேட்ஸ் என்கின்ற அந்த ரியல் எஸ்டேட் அரசு அங்கீகாரம் இல்லாத எழுத்தர் அவங்களால் தயாரிக்கப்பட்ட இந்த ஆவணத்துடைய முன்பக்கத்தை தான் வைக்கிறாங்க ஒழிய இந்த பத்திரம் நடந்து பதிவு நடந்த அந்த முருகதாஸ், சேதுபதி, வெள்ளத்தரை போன்றவங்க அது சாட்சி பட்ட விவரம் எல்லாம் இதுல போடல. அப்ப முன்பகுதி ஆவணத்தை வச்சுட்டு பின்பகுதி ஆவணத்தை வைக்காததனுடைய மர்மம் என்ன? அது யாருடைய வழிகாட்டுதல் என்பதற்கு பதில் சொல்லி ஆகணும் அவங்க. மூணாவது, ஆட்சி மாறியும் காட்சி மாறலன்னு நான் குற்றச்சாட்டு முன் வச்சேன். 27/3/2026 அப்ப DAG-ஆக இருந்தவர் பதிவுத்துறையில ஆனந்த், DR-ஆக இருந்தது அம்மையார் சசிகலா, அன்னைக்கு பதிவாளர் இருந்தவர் திரு பழனிசாமி. ஆட்சி மாறிய பிறகும் DAG-ஆக இருப்பவர் திரு ஆனந்த், DR-ஆக இருந்தவங்க திருமதி சசிகலா. 1/6/2026 அன்னைக்கு பதிவுத்துறையுடைய தலைவருடைய நேர்முக உதவியாளராக PA ஜெனரல் திரு அருள் சுந்தர் என்பவரை நியமனம் பண்ணியிருக்காங்க 1/6/2026. இந்த அருள் சுந்தர் என்பவர் பதிவுத்துறை தலைவருடைய நேர்முக உதவியாளர். அவரும் DIG-ஆக இருக்கக்கூடிய திரு ஆனந்த் அவர்களும் டிகிரி தோஸ்து, திக்கஸ்ட் ஃப்ரெண்டு, டியரஸ்ட் ஃப்ரெண்டு. அப்ப PA ஜெனரலுடைய அழுத்தமோ அல்லது ஏதாவது வகையில இதுல சூழல் இருக்கான்னு சொல்லி இந்த CBCID போலீசார் விசாரிக்கணுங்கிற வேண்டுகோளை நான் முன் வச்சுக்கிறேன். திரு குமரகுருபரன் IAS இந்து சமய அறநிலையத்துறைக்கும் துறை செயலர், பதிவுத்துறைக்கும் துறை செயலர். அப்படி இருக்கின்ற பொழுது எங்க அண்ணன் மாரிமுத்து, JC மாரிமுத்து, ADC மாரிமுத்து, யோக்கியர் போல தாமதிக்கக்கூடிய மாரிமுத்து, ஒரு கடிதம் எழுதி நான் தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக இருக்கக்கூடிய மாரிமுத்து, ஏப்ரல் மாசம் 10ஆம் தேதி வழங்கப்பட்ட தீர்ப்பை 60-70 நாட்கள் கண்டும் காணாமல் இருந்ததுக்கு மர்மம் என்ன? ஒரு எவிக்ஷன், ஒரு கொய்யா பழத்தால புடுங்கி கேஸ் போடுற, கடைக்காரன் புடுங்கினா கேஸ் போடுற, அநியாயம் அக்கிரமா உடனடி நடவடிக்கை எடுக்கக்கூடிய மாரிமுத்து சத்தியம் பண்ணணும் பழனியாண்டம் முன்னாடி.
இந்த 10/4/96 2026 10/4/2026 கொடுத்த நீதிமன்ற உத்தரவு உங்க கவனத்துக்கு தெரியுமா தெரியாதா? இந்த பழனியாண்டவன் தேவஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அந்த ஓய்வு பெற்ற தாசில்தார், ஓய்வு பெற்ற விஏஓ, அப்புறம் சட்டத்துறைக்குன்னு ஒரு நபர் இருக்கிறார் சிவனேசன், இந்த மாரியப்பன், அப்புறம் என்னென்னமோ பேர் சொல்றாங்களேங்க, ஒரு 4 பேரு நல்லா இருந்த கோயில நாசமாக்கிய 4 பேரும் இவங்க தான் காரணம். இந்த இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு இவங்களை எல்லாத்தையும் உண்மை கண்டறிய சோதனைக்கு உட்படுத்தணும். இதுல ரொம்ப டெக்னிக்கா மாரிமுத்து மறைமுகமாக இந்த சொத்து வாங்கியவர்களுக்கு உதவி செய்கிறார். காரணம், தண்டபாணி சுவாமி மடம், அந்த மடத்துடைய தக்கார், அந்த மடத்துடைய பொறுப்பாளர் திரு மாரிமுத்து அவர்களுக்கு மட்டுமே தனித்த அதிகாரம். ஏன் நான் சொல்றேன்னா, ஏன்னா எங்க அண்ணன் சுப்பிரமணியம், KM சுப்பிரமணியம், இந்த திருக்கோயிலுடைய ட்ரஸ்டி, அறங்காவலர், அவருக்கு நான் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அவர் சொன்னாரு, எங்க கோயில் நிர்வாகம் என்பது வேறு, இந்த தண்டபாணி சுவாமி மடம் என்பது வேறு, இந்த சொத்துக்கும் அந்த சொத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னார். நான் அவருக்கு நன்றி தெரிவிச்சேன். ஏன்னா திரு சுப்பிரமணியம் அவர்கள் சொல்லிய விளக்கம் மக்களுக்கு தெரியணும். அவர் எனக்கு அன்பிற்குரியவர். நான் அவர் சொன்ன என்னுடைய கேள்விக்கு அவர் விளக்கம் சொன்னார். இப்ப என்னுடைய கேள்வி, திரு மாரிமுத்து, தண்டபாணி சுவாமி மடம், தக்கார், எந்த விதமான விஷயத்திற்கும் அவர் தான் கடித போக்குவரத்துக்கு கையெழுத்து போடணும். அப்படி இருக்கிறப்ப திரு சா முருகானந்தம் என்கின்ற நிலங்கள் பிரிவினுடைய கண்காணிப்பாளரை வைத்து இந்த சொத்து சம்பந்தமாக முறைகேடாக சட்டவிரோதமாக விற்பனை செய்ய வேண்டும் என்கின்ற விஷயத்தை பழனியாண்டவன் சத்தியமாக முதலில் அம்பலப்படுத்தியது இந்து தமிழர் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய நானும் எங்க சகோதரர் மனோஜ் அவர்களும் தான். இது உலகுக்கு தெரிவிச்சோம். அப்படி தெரிவிச்ச பிறகு நாங்க புகார் கொடுக்கிறதுக்கு டிஎஸ்பி ஐயாட்ட போய் மனு கொடுத்தோம். வாங்கி வச்சுக்கிட்டாங்க, எங்களுக்கு CSR கொடுக்கல. ஆனாலும் கூட இந்த கோவில் சார்பில் திரு முருகானந்தம் என்கின்ற ஒருவர் புகார் தெரிவிக்கிறார். அவரு புகார் தெரிவிக்கிறதுக்கு சட்டப்படி எந்த அதிகாரமும் அவர் கிடையாது. திரு மாரிமுத்து தான் கொடுக்கணும். அதே போல சார்பதிவாளருக்கு 2ஆம் தேதி எழுதுனேன்னு சொல்றாருல ஒரு கடிதம், அதுலயும் திரு மாரிமுத்துடைய கையெழுத்து கிடையாது. இந்த கடிதம் முன் தேதியிட்டு கொடுக்கப்பட்டதாக நாங்க சந்தேகிக்கிறோங்க. 6 பதிவாகி போச்சு. இது ரெண்டுக்கும் நான் ஏன் நினைச்சு சொல்றேன்னா, எல்லாமே குமரகுருபரனுடைய லீலை, அவருடைய விளையாட்டு அப்படிங்கிற விஷயத்தை நான் ஏன் அம்பலப்படுத்துறேன்னா, 2ஆம் தேதி எங்க அண்ணன் மாரிமுத்து கடிதம் எழுதுறாரு, 3ஆம் தேதி பதியப்படுது இது அறநிலையத்துறை. அதே 3ஆம் தேதி அவருக்கு பதவி உயர்வு, ADC கூடுதல் ஆணையர் பொறுப்புக்கு மேல கையெழுத்தாகுது. 6ஆம் தேதி பத்திரம் பதியப்படுது. 6ஆம் தேதி பதியப்பட்ட பிறகு 6, 7, 8, 9, 10 எந்த பதிலும் கிடையாது. இந்த 5 நாட்களுக்கும் பழனி ஆண்டவனுக்கு அரோகரா மாதிரி பஞ்சாமிர்த விற்பனை 60 கோடி, உண்டியல் வருமானம் 100 கோடி, கோயில் சொத்தை எடுத்து நாங்க இவ்வளவு நல்லது செஞ்சிருக்கோம் விளம்பர மாடலாக 4 நாட்கள் ஓடின பிறகு 9/7/2026 திரு மாரிமுத்து அவர்களுக்கு அரசு அறிவிப்பு வெளிவருது. பொறுப்பு உறுதிப்படுத்தியாச்சு. எப்படிங்க கியாரே செட்டிங்கா? நீங்க ரஜினி கேப்பார் பாருங்க, அந்த கியாரே செட்டிங் மாடல் தான் இது குமரகுருபரனுடைய லீலை. அந்த மிஸ்டர் ஆனந்த் டிஏஜிக்கும் மேல இருக்கக்கூடிய அருள் சுந்தருக்குமான தொடர்புகளை நம்ம யோசிக்கணும். பத்திரப்பதிவுத்துறையும் இந்து சமய அறநிலையத்துறையினுடைய பொறுப்பாளராக இருக்கக்கூடிய இருவரும் முப்பெரும் துறைக்கு செயலராக இருக்கக்கூடிய குமரகுருபரனுடைய வழிகாட்டுதல் இருக்கும் என்று நான் முழுக்க சந்தேகிக்கிறேன் அவங்கள. நீங்க பத்திரப்பதிவுத்துறையில மட்டும் விசாரணை பண்ணிட்டு இந்த அதிகாரி அந்த அதிகாரி எல்லாம் விசாரிக்கிறீங்க. ஜஸ்டின் மணிகண்டன் என்பவர் 3ஆம் தேதி அவர் திரு பாலசுந்தர் பெண்டிங் வச்சுட்டு போன அந்த பத்திரத்தை, வெள்ளிக்கிழமை பெண்டிங் வச்சுட்டு போன பத்திரத்தை திங்கக்கிழமை பதிவு செய்கிறார். நீங்க நார்மலா போனீங்கன்னா ஒரு SR சூப்பர் அந்த சார்பதிவாளருக்கு ஒரு கீவேர்டு இருக்கும். அவர் அந்த நம்பர் சொன்னாலோ அல்ல ஃபிங்கரிங் வச்சாலோ தான் அந்த லாக் ரிலீஸ் ஆகும். அதுக்கு மேல ரிலீஸ் பண்றதுக்கு ஒரு ஆள் மேல இருந்து உத்தரவு சொல்லணும், அதுக்கான கீவேர்டு போடணும். இவ்வளவு டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கும்போது இந்த பாலசுந்தரம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பெண்டிங் வச்சுட்டு போன பத்திரத்தை வந்த உடனே திரு ஜஸ்டின் மணிகண்டன் எப்படி பதிவு செய்ய முடியும்? இங்க இந்த கோவில்ல அந்த ஓய்வு பெற்ற தாசில்தார், அப்புறம் ஓய்வு பெற்ற விஏஓ, இந்த சட்டத்துறையில் இருக்கக்கூடிய சிவனேசன், இந்த சிவனேசனுக்கு ஒரு பாஸ் இருக்கார். சென்னை தலைமை அலுவலகம் HRS ஹெட் ஆபீஸ்ல லீகல் விங்கு ராஜான்னு ஒரு நபர். இந்த ராஜா கிட்டத்தட்ட 25-30 வருஷமா அதே ஆபீஸ்
ஒரு ஈவோ அளவுல இருந்து வந்து அங்க ஒரு அம்மையாரோடு லவ் ஏற்பட்டு அவங்களும் அந்த அதிகாரியா இருக்காங்க. அம்பிகான்னு ஒரு அம்மா எஸ்டாபிளிஷ்மெண்ட். நீங்க இந்த ஹெச்ஆர்சி அலுவலகத்துல சட்டப்பிரிவில் இருக்கக்கூடிய ராஜாவும் எஸ்டாபிளிஷ்மெண்ட்ல இருக்கக்கூடிய அம்பிகா அவர்களும் தான் நிழல் உலக அதிகார மையம். எந்த கமிஷனர் வரட்டும், எந்த செக்ரட்டரி வரட்டும், யார் வந்தாலும் சரி நாங்க தான் ராஜா அப்படின்னு லீகல்ல இருக்கக்கூடிய அந்த ராஜாவும், நம்ம பழனியில் இருக்கக்கூடிய லீகல் இருக்கக்கூடிய சிவனேசனும் ஏதேனும் வகையில ரொம்ப நாள் கழிச்சு அப்படி ஏதாவது குறிப்புகள் எவ்வளவு தாமதப்படுத்துங்கன்னு சட்ட ரீதியில ஏதாவது அவங்களுக்கு உதவி பண்ணி இருப்பாங்களோ நான் சந்தேகப்படுறேன். நான் மாண்புமிகு அமைச்சர் சகோதரர் ரமேஷ் அவர்கள் அன்னைக்கு அதிகாரிகள் எழுதி கொடுத்த விபரத்தை அவர் அன்னைக்கு பேசிட்டார். பத்திரப்பதிவுத்துறை அமைச்சருக்கும் என்ன நடந்தது ஏது நடந்தது தப்பு நடந்தது உண்மை அப்படின்ட்டார். இப்போ நான் இவங்களை அக்யூஸ் பண்ண மாட்டேன், அமைச்சரை அக்யூஸ் பண்ண மாட்டேன். அவங்க இப்பதான் வந்திருக்கிறாங்க. அதிகாரிகளுடைய சொல் கேட்டு நடந்தா என்னெல்லாம் நடக்குங்கிறதுக்கு அரசியல்ல இது ஒரு சாம்பிள். அதனால மாண்புமிகு அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் குமரகுருபரன் IAS இந்த துறைக்கு செயலராக இருக்கின்ற வரை இந்த துறை உருப்படாது. ஏன் நான் சொல்றேன் உருப்படாது? எனக்கு திரு குமரகுருபரனுக்கு ஏதேன்னு பகையெல்லாம் கிடையாது. அவர் எனக்கு இனிய நண்பர் தான். ஏன்னா நான் சொல்லல, அவரை விட டிகிரி தோஸ்து. முன்னாள் அமைச்சர் திரு சேகர்பாபு என்ன சொன்னார்னா, சட்டமன்றத்தில் பதிவு செய்த வார்த்தை, கல்யாண மண்டபங்கள் வணிக வளாகம் கட்டுவதற்கு சட்டவிரோதமாக சட்டத்தை மீறி அவங்க பணத்தை ஒதுக்கீடு செய்த போது நீதிமன்றத்துக்கு சென்று தடையாணை பெற்று கிட்டத்தட்ட 1000 கோடி நாங்க காப்பாத்திருக்கோம். 5 வருஷத்துடைய ஜிஓ சேலஞ்ச் பண்ணியிருக்கோம். ஃப்ளோர் அசம்பிளி அனௌன்ஸ்மெண்ட் சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல கேசஸ் பெண்டிங். 246 கோடி ரூபாய்க்கு போடப்பட்ட உத்தரவுகளை அரசாணையை ரத்து செய்து இந்த புதிய அரசு டிவிக்கு அரசு வந்த பிறகு அமைச்சர் பேசுறார் சட்டமன்றத்துல. உடனே அமைச்சர் இப்படி எல்லாம் ஊட்டியில ரிசார்ட் சம்பந்தமா பேசுகின்ற பொழுதுன்னு சொன்ன உடனே சேகர்பாபு கோபம் வந்துருச்சு. நான் எங்கேயா உத்தரவு போட்டேன்? துறை சார்ந்த அதிகாரிகளை ஆய்வு பண்ணிட்டு எந்த அதிகாரி உத்தரவு போட்டாரோ இந்த 246 கோடி ப்ராஜெக்டுக்கு உத்தரவை ரத்து செஞ்சது அதே நபர் தான் சொல்லி குமரகுருபரன் சொன்னார். அப்ப திமுக ஆட்சியிலும் அதிகாரம், இப்ப சேகர்பாபுடைய ஆட்கள் தான் இந்த துறைக்குள்ள இருக்கிறாங்க. மறைமுகமாக இந்த கிரிப்டோ கரன்சி மாதிரி கிரிப்டோ பவர் செக்டார் அறநிலையத்துறை ஆட்டி வைக்கக்கூடிய சேகர்பாபுடைய கையாளாக இருக்கிறாரோ என்று நான் சந்தேகப்படுறேன். அதனால பதிவுத்துறை அதிகாரிகளை ஒருபுறம் விசாரித்தாலும் இன்னைக்கு திரு இணை ஆணையர் திரு மாரிமுத்து அவர்களை இப்ப ஏடிசியா இருக்கிறார், அவரை வந்து சிபிசிஐடி போலீசார் விசாரிக்க கூப்பிட்டு சொன்னாங்க, விசாரிக்கட்டும். இந்த லீகல் இருக்கக்கூடிய சிவனேசன், மாரியப்பன், சின்னசாமி, அப்புறம் திரு முருகானந்தம் புகார் கொடுத்த நபர் தண்டமாணி சாமி திருக்கோவிலுடைய நிலங்கள் பிரிவுக்கான கண்காணிப்பாளர். அவருக்கும் தண்டமாணி மடத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, மாரிமுத்து அவர்களுக்கு தான் சம்பந்தம். அப்ப நீங்க மாத்தி கையெழுத்து போட்டு மாத்தி புகார் கொடுத்தது எந்த வகையில நியாயம்ங்கிற கேள்வியை நான் முன்வைக்கின்றேன். நிச்சயமாக இது சம்பந்தப்பட்டவர்கள் உப்பு தின்னவன் தண்ணி கொடுக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அனுபவிக்கணுங்கிற செய்தியோடு பழனி ஆண்டவனுடைய சொத்துக்கள் இந்த கோவில் சார்ந்து இல்ல கோவில் தர்மங்கள் சார்ந்து எந்த மடத்தினுடைய சொத்துக்களாக இருந்தாலும் சரி, அது எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக அதெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு ஆக்கிரமிப்புகள் இருந்தால் அதை எடுத்து ஆக்கிரமிப்பாளர்கள் யாராக இருந்தாலும், அது அரசியல்வாதியா இருக்கலாம், பணபலம் கொண்டவனா இருக்கலாம், கல்வி சம்பந்தப்பட்டவனா இருக்கலாம், யாராக இருந்தாலும் அந்த இடங்களை எல்லாம் ஆய்வு செய்து கோயில் நிர்வாகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்ற வேண்டுகோளை இன்றைய தினத்தில் நான் பதிவு செய்கிறேன். இதில் விசாரிக்கப்பட வேண்டிய நபர்கள் திரு குமரகுருபரன் IAS. சிபிசிஐடி விசாரணை வந்திருக்கக்கூடிய நேரத்துல இப்ப பத்திரப்பதிவுத்துறையிலிருந்து ஒரு டீம், ஸ்பெஷல் டீம் அமைச்சிருக்கிறாங்க விசாரணை பண்றதுக்கு. பத்திரப்பதிவுத்துறையில நீங்க அமைச்ச அந்த டீம் என்பது சட்டவிரோதம். ஏன்னா சிபிசிஐடி போலீஸ் என்கொயரி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. நீங்க பத்திரப்பதிவுத்துறையில ஒரு டீம் அமைச்சு ஒரு குழு அமைச்சு விசாரிச்சீங்கன்னா அந்த துறையில தப்பு செய்தவர்களை காப்பாத்துறதுக்கு முயற்சிப்பாங்களா, தண்டிக்க முயற்சி பண்ணுவாங்களா? சரி, இதே மாதிரி நாளைக்கு தவறு நடந்ததா இல்லையா என்று இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஒரு குழு அமைக்கப்படும் சொல்லி அமைச்சர் ரமேஷ் சொன்னார்னா அந்த குழு ஏத்துக்கலாமா? அதனால ஒட்டுமொத்தமாக இதற்கு தீர்வு இந்து தமிழர் கட்சியின் சார்பில் நாங்கள் சிபிஐ என்கொயரி கேட்டு நாங்கள் நீதிமன்றத்தை நாடுவதாக முடிவு செய்திருக்கிறோம். 1. 2வது, திரு பதவி உயர்வு பெற்ற திரு மாரிமுத்து இப்ப கூடுதல் ஆணையராக இருக்கிறார். யாருடைய உத்தரவுப்படி? ஆளுநருடைய உத்தரவுப்படி. அதனால இவருடைய பதவி உயர்வு செல்லாது, அவரை டீப்ரமோட் பண்ணணும், சஸ்பெண்ட் செய்யணும்னு சொல்லி கவர்னரிடம் நேரடியாக மனு அளிக்க
திட்டமிட்டு இருக்கிறோம் என்ற செய்தியை நான் இந்த தருணத்தில் நான் பதிவு செஞ்சுக்கிறேன். சிபிஐ விசாரணை வேண்டும். குமரகுருபரன் IAS விசாரிக்கப்பட வேண்டும். இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரத்தில் இருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அந்த சொத்துக்களை மீட்பதற்கு, தண்டனை உருவாக்குவதற்கு, தண்டனைக்கு உள்ளாக்குவதற்கு சட்டப்படியான நேர்மையான விசாரணை என்பது சிபிஐ வர வேண்டும் என்ற செய்தியை இந்த தருணத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். வாங்கினவனுக்கு லாபம். வாங்கினவன் தான் ஒரிஜினல் ஆளானா எனக்கு தெரியும். சந்தேகம் எங்க இருக்குன்னா, அவன் வாங்கி இன்னொரு யாரோ ஒரு பெரிய மனுஷனுக்கு XYZ, அது அரசியல் சக்தியா, ஆன்மீக சக்தியா, அதிகார சக்தியா, அதிகாரிகள் சக்தியான்னு எனக்கு தெரியாது, வாங்கி கைமாத்தி விடலான்னு நினைச்சான். ஆனா பழனி ஆண்டவன் தண்டத்தை எடுத்து வரட்டு வரட்டு வெளுக்கு தோணுது உன்னோட. ஆமா, நான் CPCD, நான் தான் CPI கேட்கிறேன்ல, எனக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இந்த ராம ரவிக்குமார் ஊருக்குருவி மாதிரி கத்திட்டு போறேன். நான் ஆவணத்தோட தான் நான் பேசுறேன். தெரியல சாமி, நான் அரசு பொறுப்பு ஏங்க, அரசுல அதிகாரத்துல இருந்து எங்க மாரிமுத்தே இதை ஒண்ணும் செய்யாத போது நான் ஒரு சாதாரண முருக பக்தன், நான் ஒரு ஊர் சுத்தி, நான் ஒரு எளியவன், நான் அம்பலப்படுத்துறேன். எனக்கே இவ்வளவு ஆதங்கம் இருக்குன்னா, நீ பழனியாண்டவன்ட்ட சம்பளம் வாங்குறவன் கொஞ்சமாவது விசுவாசம் வேணாமா ஐயா? முதலாளி சாமி, அவன் ஆண்டி கோலத்துல இருப்பான், அரச கோலத்துல இருப்பான், விரட்டி உங்களை வெளுப்பான். இதுக்கு முன்னாடி ஒரு ஜேசி இருந்தாருங்க, அவர் இன்னொரு உண்டியல் மாதிரி போட்ட ஆளு, நான் பேர் சொல்ல விரும்பல. ஆப்டர் அவருடைய பணி ஓய்வுக்கு பிறகு தட்டுவாதம்னு ஒரு நோய் வந்துச்சு. தட்டுவாதம், இந்த கையில சோத்தள்ளி தின்னா இப்படி தட்டி விடும். இதை விட தண்டனை வேணுமா? அவனை சும்மா மேல இருக்க கோமநாண்டி இந்த பேரு நினைச்சிட்டு இருக்கான். அவன் உயிர்ப்புள்ள தெய்வம். நான் சொன்னேன், கும்பாபிஷேக சமயத்துல சொன்னேன், இந்த நாள் குறிச்சது தப்பு, ஆட்சி கலகலக்கும், கட்சி கலகலக்குன்னு சொன்னேன். ஸ்டாலின் அரசு நடந்துச்சா? மந்திரி ஜெயிலுக்கு போவான்னு சொன்னேன். செந்தில் பாலாஜி ஜெயிலுக்கு போனாரா இல்லையா? சூனிய மாசத்துல நாள் வச்சு தப்புடான்னு சொன்னான். மண்டல பூசை நடத்தல, 2 நாள்ல முடிச்சுக்கலாம்னு சொல்லி அப்ப இருந்து வல்லக்கொண்டா வர நடராச முயற்சிச்ச போது எங்க ஐயா TR ரமேஷ் கோர்ட்ல கேஸ் போட்டு 48 நாள் மண்டல பூசை நடத்த வச்சோம். பழனி ஆண்டு விளையாடாதீங்க சார். கடந்த வரலாறு அப்படித்தான். அம்மையார் ஜெயலலிதா என்ன சொன்னாங்க, என்ன ஆச்சு? அப்புறம் ஒரு சாமி இருந்தாங்க, என்ன சொன்னாங்க, என்ன ஆச்சு? புரியுதா? அதனால பழனி ஆண்டு விளையாடாதீங்க. தண்டபாணி சாமி மடத்துல அந்த சொத்துல எந்தெந்த தர்மங்கள் 1888 உருவாக்க வேண்டும் என்று அதில் எழுதப்பட்டிருக்கிறதோ, இப்ப கார் பார்க்கிங் இருப்பதே சட்டவிரோதம். இப்ப கார் பார்க்கிங் இருக்க சட்டவிரோதம். அங்க ஒரு வேல் வழிபாடு இருக்கணும், கோயில் இருக்கணும், வரவன் தங்கிறதுக்கு ஒரு மண்டபம் இருக்கணும், சோறு போடணும். நீ அது செய்யறியா? இப்ப எந்த ஒரு மடம் நோக்கத்தில் இருந்து தவறிடுச்சுன்னு சொல்லி நீ கையகப்படுத்திட்ட. நீ கையகப்படுத்திட்ட மாஃபியா, அந்த நோக்கத்தை நிறைவேற்றியா? கார் பார்க்கிங் கட்டுவதற்கு எங்க தண்டபாணி சாமி இந்த மடத்துக்கு இடம் கொடுத்தாரு.